பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு 17வது அதிகாரம் 5வது வசனம் இப்படியாய் கூறுகிறது. பேதுரு பேசுகையில், இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவிகொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று என்பதாக. இவருக்கு செவிகொடுங்கள், ஹியர் ஹிம் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். இயேசு தன்னுடைய ஊழியத்தின் பாதையில் ஒரு நாள் பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து கொண்டு உயர்ந்த மலையின் மேல் ஏறி அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவருடைய முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. மோசேயும் எலியாவும் இயேசுவோடு பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். உடனே பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசைக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். அப்பொழுது பிதாவின் சத்தம் ஒளியுள்ள மேகத்திலிருந்து தொனித்தது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவிகொடுங்கள். பேதுரு என்னதான் பேசுகிறேன் என்று அறியாதபடி இயேசுவை மோசேயோடும் எலியாவோடும் ஒப்பிட்டு 3 கூடாரங்களை போட நினைத்த வேளையில் பிதாவாகிய தேவன் பேதுருவை பார்த்து, நீ பேசுவதை நிறுத்தி இயேசுவுக்கு செவி கொடுக்கும்படியாய் கூறுகிறார். பேதுரு இந்த சம்பவத்தை குறித்து எழுதும்போது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையையும் பெற்றபோது அவரோட கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம் என்பதாக 2 பேதுரு 1வது அதிகாரம் 17-18வது வசனத்தில் கூறுகிறதை பார்க்க முடிகிறது. இயேசுவின் சத்தத்தை கேட்பதற்கு நாம் செவிகள் திருப்பப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்கு உயர்ந்த மலையின் அனுபவம் அவசியம். தேவனோடு தனித்திருக்கும் அனுபவம் வேண்டும். மோசே தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து கொண்டு தனி மனிதனாய் ஓரே பர்வதம் மட்டும் வந்த வேளையில் முட்செடியில் தோன்றின அக்கினியின் மூலம் கர்த்தர் அவனோடு பேசினார். கர்த்தருடைய சத்தம் அவனுக்கு தொனித்தது. சீனாய் மலையில் கர்த்தரோடு தனித்து 40 நாட்கள் காணப்பட்ட வேளையில் கர்த்தர் மோசையோடு பேசினார். பிரமாணங்களை கொடுத்தார். ஆசரிப்பு கூடாரத்தை குறித்தும் பேசினார். மோசையின் முகம் பிரகாசித்தது. கர்த்தரோடு தனித்திருக்கும் நேரங்களில் கர்த்தர் நம்மோடு பேசுகிறவர், ஜெபத்தின் மூலம் பேசுகிறவர், வேதத்தின் மூலம் நம்மோடு பேசுகிறவர், செய்திகளின் மூலம் பேசுகிறவர் யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாய் காணப்பட வேண்டும் என்றும் வேதம் எச்சரிக்கிறது. கர்த்தர் நம்முடன் பேசியும் அநேக வேளைகளில் நாம் செவி கொடுப்பதில்லை. கடைசியாக நாம் இயேசுவுக்கு செவி கொடுத்த வேளை எது என்ற ஒரு கேள்வி எழும்பும் என்றால் ஒருவேளை நாம் வெட்கப்பட வேண்டியது வரும். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீங்கள் என்று எபிரேயர் 3:15 கூறுகிறது. கர்த்தருடைய ஜனங்கள் உங்களுடைய இருதயங்களை ஒருபோதும் கடினப்படுத்தக்கூடாது. பாவங்களை விட்டு விலகி மனம் திரும்பி இரட்சிக்கப்படு என்று கர்த்தர் உங்களோடு பேசினால் உடனடியாக கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவது நல்லது. நீங்கள் செய்கிற காரியங்கள் தவறு, வழிகள் தவறு என்று கர்த்தர் உணர்த்தினார் உடனடியாக விட்டுவிடுவது நல்லது. கர்த்தர் நம்மை உணர்த்தும் போது அவரை வேதனைப்படுத்துகிற எல்லா காரியங்களையும் விட்டு விலகுவது உங்களுக்கு நல்லது. இயேசு பிதாவாகிய தேவனுக்கு எப்பொழுதும் செவி கொடுத்தது போல கர்த்தருடைய பிள்ளைகள் இயேசுவுக்கு செவி கொடுக்க வேண்டும். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. இயேசுவின் சத்தத்தை கேட்டு அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா.
அப்பா பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாட்டுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உம்முடைய சத்தத்தை அனுதினமும் கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து வாழ்வதற்குரிய கிருபைகளை கர்த்தர் பரத்திலிருந்து தந்தருளுவீராக. வல்லமையுள்ள உம்முடைய சத்தத்திற்கு உம்முடைய பிள்ளைகள் கீழ்ப்படியும் போது எல்லாவித நன்மைகளினாலும் இவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளிலெல்லாம் காரிய சித்தியை கர்த்தனீர் கட்டளையிடுவீராக. ஒவ்வொருவரையும் இடங்கொண்டு பெருகும்படி செய்யும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே.